ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆகட்டும், இல்லை ஆரி எம்ப்ராய்டரி, இது எல்லாத்துக்கும் மோட்டிவ் வந்து ஈஸியாக எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பேப்பர் காப்பி அப்படிங்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து மூவ் ஆகாது. இந்த மாதிரி எந்த இடத்துல ட்ரேஸ் பண்ணணுமோ அதுக்கு கீழே வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இதில் இப்போ இதுவே வந்து நீங்கள் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வால்யூம் பட்டன் இருக்குது இல்லையா, நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அன்லாக் ஆகிடும். ஸோ சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைடு இருக்கிறது வேணும் அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா சைடில் இருக்கிறது எல்லாமே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.